பொண்ணு முகத்த முடியுது நீ ஏஞ்சிடாயம்மா ஒரு நாட்டுக்கு இளவரசி நளினாவை கொண்டாந்து உட்கார வைக்கணாடா என்ன போதத்தை கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க இந்த கல்யாணமே வேணாம் அப்படியே சொல்லப்படாது உட்காருப்பா கைத்துல கவுருல ஒரு 5 பேர் எழுந்து தவறா நினைக்காதம்மா கல்யாணம் ஆகாத கன்னி ஸ்திரீகள் கன்னி பெண்களை கூப்பிடுறா அதான் கன்னி பெண்கள் ஒரு 5 பேர் வாங்க வாங்க எல்லாம் முடிஞ்சு என்னடா வாயா வாங்கம்மா பூவி வசந்தங்கள் வாழ்த்து புகழும் நடக்கின்றது அன்பு தங்கையின் குங்குமம் இருக்கின்றது மங்கள குங்குமம் இருக்கின்றது
நிலங்க வச்சாச்சு. அடுத்தது மொய் மொய் பொட்ட மொய் பொட்ட மொய் பொட்ட மொய் மொழி மொழி பட்ட மொழி பட்ட மொழி 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 மொழி. இன்னும் உஷா அம்மையார் அவர்கள் மணமக்களை பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அவருக்கு நன்றி வணக்கம் வணக்கம். அடுத்தது மொழி 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 பட்ட மொழி பட்ட மொழி. அடுத்தது இன்னும் பேபி அம்மையார் அவர்கள் பேபி அம்மையார் அவர்கள் மணமக்களை பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். மொழி 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 மொழி. அது போகட்டா மாப்பிள்ளை கழுத்துல மாலை ஏமா டே மாலை ராஜாய் மணி ஓடிடா ஓடிடா. இந்த தாம்பால் தட்டி எத்தாந்து போடாத, பெரிய பிள்ளைகளா தூக்கி அந்த தலைமையில போடு. என்னடா தேடிங்கிறா? எத்தாந்து மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிக்கிறியா? எல்லாம் உட்காந்தாச்சு. ஐயரு வரணும்னா ஐயர் வரல, நம்ம இட்டுட்டு வரேன். ஓ ஐயே ஓ பையா ஒரு ஐயரு இந்த ஐயரு அரண்மனை கல்யாணத்துக்கு வரல. ஓ அதே தரைக்கடல காலை விட்டு செத்துட்டா ஏமோ நீ தாலி கட்டிக்கு நீ வாய்வியோ இல்ல போற நீக்கு வீட்டுக்கு வருவியோ. ஐயரு வரலான்னு வந்து கேந்தல வந்து சேர்த்து விட்டுக்கிறாங்க. நான் ஏன் காப்பாற்றணும்? ஐயருக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வெட்டிக்கு ஒரு 10,000 வாங்கிட்டேன். ஐயரு எப்ப பார்த்தாலும் டே அம்மி பணத்தை கொடு வெட்டி கொடு பணத்தை கொடு வெட்டி கொடு என் ஊர் சின்ன மேல உட்காந்து கேட்டு கிடப்பான். இப்ப போய் சேர்ந்துட்டான். இப்ப ஐயரு சொல்ல மந்திரம் நேரத்தில் சொல்லி ஆகணும். எனக்கு தெரியுமே. ஆமா எங்க அம்மா ஐயரு வீட்டுல வேலை செய்வா, சாணி போடுவா. அட பாவி வேலைக்கு ஏத்த மத்தால போடுறாங்களா அந்த சாணி இல்லடா. பசு சாணம் ஏத்தாந்து சந்தனம் போல கரைச்சி வாசல்ல தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுவாங்கடா. அப்ப நான் சின்ன குழந்தை ஐயர் விட்டு தின்ன மேல எங்க அம்மா போட்டு எங்க அம்மா இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினேன் விளையாடிக்கணும் போய் ஜன்னல் பிடிச்சிக்கின்னு எட்டி பார்ப்பேன். எங்க அம்மா ஐயர் வேலை செய்யறத பார்ப்பேன். அப்பதானே எங்க அம்மா சாமானத்தை கைவா. ஐயர் சாமான் இல்லடா. ஐயர் வீட்டுக்கு அந்த காமாட்சம் அவளுக்கு அந்த குத்து விளக்கு அந்த அச்சனை தட்டு அந்த பூஜை தட்டு அந்த பஞ்ச பாத்திரம் அந்த கலச சொம்பு ஐயர் சொம்புலடா கலச சொம்பு இதெல்லாம் கழுவாங்க. அப்ப ஜன்னல் வெய்யா பார்த்திருப்பேன். ஐயர் பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவார். ஏய் எங்க அம்மாளுக்கு சொல்ல மாட்டான்றா. ஐயரு பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவார்ரா. சாமி படத்தை எதிர்க்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த மந்திரத்தை கப்புனு புடிச்சுக்கணும்டா. ஆமா இத சொல்லிடுடா. கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வருவார்கள். அதுக்கு தான் 4 மூலக சக்கரம் போட்டு கட்டி வச்சுக்கிறேன். ஆமாண்டா ஆமா அது மட்டும் கிடையாது. நான் மந்திரம் சொல்லனா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய். ஏண்டா நான் சொன்ன கட்டியே டேய் கட்டி காலையா மெச்சிக்கிட்டு டேய் அது ஏன் தெரியுமா மெச்சிக்கிறேன்? நான் அதை மெரிக்காத மந்திரம் சொன்னா
என்ன வாரி அடிச்சுடுறேன்டா. என்னடா சொல்ற? அது வாரி அடிக்கூடாதுன்னு தான் கத்திய காலில் மேய்ச்சிக்கிட்டு சேரா வா போய் சேரவா. நான் செத்து பண்ண மாட்டேன். லட்சி வாங்கிக்கிறேன். ஐயோ செத்ததுக்கு சந்தோஷப்படுறேன். லட்சி வாங்கிக்கிறேன் ஓனரு. ஐயோ அந்த புண்ணியவா 5 லட்சம் வெட்டிக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு. அவர் துட்டுக்கு நானு பரவாயில்ல உனக்கு கூட இறங்குற மனுஷா. மனுஷா அதான் நேத்து கூட ஒரு காட்டுக்கு 1 லட்சம். ஆமாண்டா. ஏய் இப்ப நான் மந்திரம் சொல்லனா சொல்ல போறேன். கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். கட்டணம் பண்ண 11 ரூபாய் வைக்கணுமா? ஐயர் மந்திரம் சொன்னா ஐயருக்கு தட்சணை வைக்கிறேன். நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். ஏன் ஐயருக்கு நீ கிளாஸ் பண்ணேனா? ஐயருக்கு கிளாஸ் சொல்லிங்க அது கேக்குறதா? இல்லடா ஐயர் மந்திரம் சொன்னா தட்சணை வைக்கிறீங்களே. நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். வாங்கி சம்பளத்தை கூட சேர்த்து. அப்படியா? அப்ப உத்தரவு வாங்கிட்டா என்னடா மந்திரம் சொல்லிட்டமான கேட்க அடுத்தது போய் மாதிரி சொல்றேன் நல்லா சொல்றேன் கையில சொல்லுங்க. குருவே குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமிதான். நான் முந்தி பிறந்தவனா முதலத்திட்டவனா நானும் ஏறி அரிச்சந்திர மகாராஜாவை அடிமை கொண்டவன் சுவாமினா. இதெல்லாம் சொல்லி பெருத்தாமக்கா மரவையில ஒரு ஆலமரம், ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசம், கலசத்தோட விதம் சொல்லி வாடா சுவாமி. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. 6ஆம் பசு அறுத்து 7 பாகம் பங்கிட்டான் நிறுத்தாமக்கா. யாரமாக யாருக்கு தெரியாதோ தாமரம் தனக்கு தெரியாதோ சாப்பிட்டு வரான் நிறுத்தாமக்கா. எத்தனை கொடுக்க பேசுகள் ஆயிரும், சுண்ணாம்பு கொடுக்க தோயங்கள் ஆயிரும். நட்டகத்தோடு நாடகத்தோடு காரூர் வரும்போது கண்ணி கையாத கம்மாள பெண்ணு வலதுகள் வாங்கி இடதுகள் அச்சான் நிறுத்தாமக்கா. அச்ச அடியானது ஆகாயம் திருகிட்டு பூமாகையை திருகிட்டு அகிலமே திருகிட்டுன்னு ஆடி போச்சு சுவாமினா. இதை சொல்லியே நிறுத்தாமக்கா பா புண்ணியத்தை படுத்தாட்டி வாடாமா. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோன்னு உனக்கு அள்ளிடாதவன், பசியா வந்து உனக்கு பால் வாக்காதவன், எரியில கொல்லி எட்டி வச்சவன், பன்னாங்குழி வாயில் அடிச்சவன், அம்டங்குழி அபகரிச்சவன், கூலிய குறைச்சவன், உரமரக்க அளந்தவன், ரத்தத்தாய்க்கு அதன் அடுத்தது எட்டி வச்சவன், பங்காளி சொத்தை அபகரிச்சவன், நடக்கிறவையில முள்ள அடிச்சவன், பால்ல தண்ணி கலந்தவன், தான் மனைவி இருக்க பிறகு மனைவி மீது ஆசைப்படுறவன். இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலன்னா இவாளுக்கெல்லாம் பாம்பு குயி பள்ளி குயி அரண குயின்னு சொல்லக்கூடிய நரகத்துல தள்ளு சுவாமினா. பாவத்தை படசாட்சி வந்திய விருத்தாமக்கா புண்ணியத்தை படசாட்சி வாடானா. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு உங்களுக்கு அள்ளிட்டவர், பசியா வந்து உங்களுக்கு பால் வார்த்தவர், நடக்கிற வழியில அன்னதானம் போட்டவர், நடக்கிற வழியில தண்ணீர் பந்தல் இட்டவர், கோவில் கட்டியவர், குளத்தை வெட்டியவர், மரம் வைத்தவர். இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டவனா. இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமினா. இதை சொன்னிய விருத்தாமக்கா எட்டி கோட்டை இடி மருந்து இடுகிடு சாராயம் பானையை செக்கில கொட்டி 3 உருண்டை ஆக்கணும் விருத்தாமக்கு. அதையும் சாப்பிட்டு வரோம் விருத்தாமக்கு. காய் உதுரும் பூ உதுரும் 10 மாசம் பிண்ட அருந்தவியும் பொரியாம் பொறி அடிச்சு பிறந்து விட்டு சோறு நீர்கோடம் தலைமையில சத்தவங்க வராங்க சிவலகம்பம், மாண்டவங்க வராங்க வைகுந்தம்பம், காலிய கடவத்தரு அரிச்சந்திரா வெய்ய விடு பின்னுக்கு பின்ன தூக்கே. எங்க அம்மாளுக்கு மூளை கிணறு வெட்டியே, எங்க அம்மாளுக்கு மூளை கிணறு வெட்டியே, எங்க அம்மாளுக்கு முல்லைப்பூ நாத்து நட்டு, எங்க அம்மா இந்த மூளை திரும்பலையோ, எங்க அம்மாளுக்கு முல்லைப்பூ வாடுதம்மா, எங்க அம்மாளுக்கு முல்லைப்பூவே. எங்க அம்மாளுக்கு நல்ல பசுமாடு, எங்க அம்மாளுக்கு நல்ல பசுமாடு, அது வாசலில கட்டி இருக்கும். எங்க அம்மா வாய்ந்த பொண்ணு ஊடு வந்தா வாசல் நிறைஞ்சிருக்கும். எங்க அம்மா வச்ச வாய மரம் கொலை தள்ளும், எங்க அம்மா வச்ச வாய மரம். சுபோஜயம் யாருடைய பேரை சொல்ல வேண்டும் என்றால் உன்னை திருவண்ணாமலை மாவட்டம் எங்க ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்ற ஆசிரியர் உயர் திருவாளர் சேத்பட்டு அடுத்து மயூர் மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த உன்ன ஆசிரியர் உன்ன ராமன் ஆசிரியர் அவர்கள், உன்ன ராமன் ஐயா அவர்கள் செத்து சிவலோகமதி அடைஞ்சிருந்தார். பாட்டுக்காருக்கா குத்துது கை கொண்டிருப்பா சுபோஷ். நான் செத்துட்டா உனக்கு என்னடா வரும்? டேய்
அதுக்கு உங்க அம்மா வேலை செஞ்சு நீ வந்தியா உங்க அப்பா காரியத்துக்கு வந்து சுருகடான வந்து சொல்றா காரியத்துக்கு வந்து சொல்றா ஏடா என்ன நடக்குது கல்யாணத்துக்கு மாட்டேங்கிறீங்க, கல்யாணம் அட பாவி, எனக்கு தெரியாத போச்சு. நான் காலைல சாவுக்கு போய் வந்தேன். ஏடா எனக்கு தெரியுடா. ஏடா நீ என்னடா பண்ணன்னு சொல்ற நான் கூட பண்ணன்னு சொல்றேன் சொல்லுங்க. ஏய் மச்சான் ஓய். உட்காரு உட்காரு. யாரு தெரியுமா எடுக்கறா இருக்கு மச்சான் சூப்பர் பண்ணி போடா விஷ்ணு நான் பிளஸ் 2 வாடா விஷ்ணு அவன் ஏடா கூடமா மந்திரம் சொல்றான் நீ ஒழுங்கா சொல்ல நான் ஒரிஜினல் லைஃப் போறேன் நான் கிராஸ்ங்க ஒரிஜினல் தெரிஞ்ச ரெண்டாவது கிராஸ் ஆமா கிராஸ் அவன் உட்காரு நான் சொல்றேன் மேரி நான் சொல்றேன் மேரி சொல்றேன் ஆ ஆ ஆ நீ சாப்பிட்டனா நான் குடுவா போடு 10 நிமிஷம் மட்டும் போடு ஏண்டாம்பே சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டேன், சாப்பிட்டே பலாப்பழம் சாப்பிட்டு வந்தேன். பலாப்பழம்